இன்றைய ஆன்மீக தகவல். ஆழ்வார் பெருமக்கள் இருக்கின்றார்கள். அதேபோல் சைவத்திலே 63 நாயன்மார்கள் இருக்கின்றார்கள். இன்னும் எத்தனையோ இறை அடியார்கள் இருக்கின்றார்கள். ஐந்தறிவு ஜீவன்களுக்கு கூட இறைவன் அனுகிரகம் செய்திருக்கின்றார். திருவெரும்பூர் என்று ஒரு ஊர் இருக்கின்றது. எறும்புக்கு சிவபெருமான் முக்தி கொடுத்த ஸ்தலம். அதுபோல் ஐந்தறிவு, நான்கறிவு பெற்ற ஜீவன், மூன்றறிவு பெற்ற ஜீவன், ஓரறிவு பெற்ற ஜீவன்களுக்கும் இறைவன் தன்னுடைய கருணையை பொழிகின்றார். வைணவத்திலே கஜேந்திர மோட்சம் என்று ஒன்று உண்டு. பெருமாள் முதலையிடமிருந்து கஜேந்திரனான் அந்த யானையை காப்பாற்றிய அற்புதமான ஒரு நிகழ்வு. குழந்தைகளுக்கு கூட இந்த முதலையிடம் சிக்கிய யானையின் கதையான அந்த கஜேந்திர மோட்சம் பற்றி நன்கு அறிந்திருப்பார்கள். இந்த கஜேந்திர மோட்சமானது பெருமாள் ஆடிய அற்புதமான ஒரு நாடகம். இந்த கதையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கஜேந்திரன் என்ற மிகவும் வலிமை பொருந்திய யானை, எப்படி குருவாயூரிலே கேசவன் என்ற யானை இருந்ததோ அதுபோல மிக கம்பீரமான ஒரு யானை, வலிமை பொருந்திய யானை. யானை கூட்டங்களோடு வசித்து வந்தது. யானை கூட்டத்துக்கே தலைவனாக இருந்ததால் கஜேந்திரன் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் தன்னுடைய கூட்டத்திலே உள்ள மற்ற யானைகளோடு விளையாடிக்கொண்டே ரம்யமான ஒரு குளத்தின் அருகே சென்று விட்டது. அந்தி சாயும் நேரம் மலை அடிவாரத்திலே அமைந்திருந்த அந்த குளத்தை சுற்றியும் இருந்த பூத்து குலுங்கிய சோலைகள் எல்லாம் அந்த யானைக்கு மிகுந்த ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. அருகிலே இருந்த பெண் யானைகளோடு தண்ணீரை ஒருவர் மீது ஒருவர் வாரி இறைத்தபடி விளையாடி மகிழ்ந்து கொண்டிருந்தான் கஜேந்திரன். அப்போது அந்த குளத்திலே பூத்திருந்த ஒரு அழகான தாமரை பூ இந்த கஜேந்திரனுடைய கண்ணிலே பட்டது. அதை பறித்து வந்து விட்டால் அதை வைத்து சந்தோஷப்படலாம் என்கின்ற எண்ணத்திலே இந்த கஜேந்திரன் அந்த தாமரை மலரை பறிப்பதற்காக குளத்திலே கால் வைத்தது. காத்து கொண்டிருந்த முதலை ஒன்று கஜேந்திரனுடைய காலை பிடித்து விட்டது. முதலிலே சின்ன முதலை என்ன செய்துவிடும் என்கின்ற ஒரு அகங்காரத்தோடு கூடிய அலட்சியமாக கஜேந்திரன் இருந்தது. பின்பு மெல்ல மெல்ல முதலையினுடைய பிடியிலிருந்து தன்னை விடுவித்து கொள்ள முயற்சி செய்தான். நிலைமையின் மோசத்தை அறிந்த கஜேந்திரன் மிகவும் முயற்சியோடு போராட ஆரம்பித்தும் கூடவே இருந்த யானைகளால் எந்த உதவியும் கஜேந்திரனுக்கு செய்ய முடியவில்லை. இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருந்த வேளையிலே தேவர்களுடைய நாட்கணக்கிலே 100 வருடங்களுக்கு மேலாக இந்த போராட்டம் நீடித்ததாக சொல்கின்றார்கள். தேவர்களுடைய ஒரு நாள் என்பது நம்முடைய நாட்கணக்கிலே 1 வருடம் என்பது குறிப்பிடத்தக்கது. இறுதியிலே நம்மால் எதுவுமே செய்ய இயலாது என்ன கஜேந்திரன் உணர்ந்தான். அவன் இறைவனை நோக்கி, உன் உருவம் எப்படிப்பட்டது என எனக்கு தெரியாது. உண்மையில் இந்த லோகங்கள் அனைத்துக்கும் உரியவன் நீ. எப்படி இருந்தாலும் உன்னை ஆராதிக்கின்றேன், தயை கூர்ந்து என்னை காப்பாற்று இறைவா என இறைவனிடம் சரண் அடைந்தது அந்த கஜேந்திரன் என்கின்ற யானை. இதனை கண்ட காக்கும் கடவுளான விஷ்ணு பகவான் உடனடியாக கஜேந்திரனை காக்கும் பொருட்டு தன்னுடைய உதவியை செய்வதற்காக தன்னுடைய கருட வாகனத்திலே ஏறி புறப்பட்டார். கருடனோடு புறப்பட்ட பெருமாள் கருடனுடைய வேகம், அதாவது கருடன் பறப்பதிலே மிக வல்லவர்தான். இருந்தாலும் அந்த வேகம் கூட போதாமல் கருடனையும் தூக்கி கொண்டு குளக்கரைக்கு வந்து சேர்ந்து விட்டார். தன்னுடைய சக்கராயுதத்தை வீசி முதலையின் பிடியிலே இருந்து கஜேந்திரனை காப்பாற்றினார். கஜேந்திர மோட்சம் என்ற கதை இதுதான். இந்த கதையை கேட்டவுடன் பல சந்தேகங்கள் நமக்கு ஏற்படும். கஜேந்திரனுக்கும் முதலைக்கும் இடையிலே 100 வருட தேவ வருடங்கள் போராட்டம் நடந்ததாக ஸ்ரீமத் பாகவதம் குறிப்பிடுகின்றது. உண்மையிலே ஒரு யானையோ அல்லது முதலையோ அத்தனை காலம் வாழ முடியுமா? கஜேந்திரன் முதலையிடம் சிக்கிய உடனேயே பெருமாள் வந்து காத்திருக்கலாமே. ஆனால் இத்தனை காலங்கள் பொறுமையாக இருந்துவிட்டு அவசரமாக வந்தது ஏன்? இப்படியெல்லாம் சந்தேகங்கள் ஏற்படும். மனித மனம் என்பதே சந்தேகத்துக்கு உட்பட்டது தான். ஆனால்
அதற்கு ஆன்மீகத்திலே மிக மிக ஒரு அருமையான விளக்கம் இருக்கின்றது. அதனால்தான் இந்த கதையை முழுமையாக கூறினேன். இந்த கதையிலே ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் மற்றொரு பொருளுக்கும் உவமை ஆகவே அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு கதாபாத்திரங்களுமே ஒரு உவமையாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. கஜேந்திரம் என்பது நம்முடைய பிறவி, மற்ற யானைகள் என்பது நாம் அல்லாத பிறர், மற்ற ஜீவன் இருக்கின்றதல்லவா அவைகள். முதலை என்பது காலம், கருடன் என்பது வேதம். அதாவது ஒவ்வொரு பிறவி காணும் போதும் கஜேந்திரன் போல நாம் நம் புஜபலத்தை நம்பிக்கொண்டு நாமே எல்லா செயல்களுக்கும் காரணம் என்ற மனப்பாங்கோடு அகங்காரத்தோடு அலைகின்றோம். காலம் என்கின்ற முதலை நம்மை பிடித்து மரணம் என்கின்ற நிகழ்ச்சியை கொண்டு சேர்க்கின்றது. அந்த மரணம் வருகின்ற வேளையிலே தான் நமக்கு நம்மால் ஆனது எதுவும் இல்லை, எல்லாமே இறைவனுடைய செயல்தான் என்ற அந்த ஞானமானது நமக்கு வருகின்றது. எனினும் பல பிறவிகளிலே நாம் காலத்தை செலுத்தி விடுகின்றோம். இருமாப்போடு போராடி கொண்டு அடுத்தடுத்த பிறவிகளை எடுக்கின்றோம். இதுவே 100 தேவ வருடங்களுக்கும் மேலாக என அந்த கருத்தினுடைய மைய புள்ளியாகும். அதாவது பல லட்சம் பிறவிகள் எடுத்தும் நாம் காலத்தோடு போராடி கொண்டுதான் இருக்கின்றோமே ஒழிய மோட்சத்துக்கு செல்வதற்கு நாம் முயற்சி செய்வதில்லை என்பதைத்தான் இந்த கதையானது நமக்கு கூறுகின்றது. ஆகவே இந்த ஆன்மீகத்தில் வருகின்ற கதைகள் எல்லாமே ஒரு சில சம்பவங்கள் உண்மையாக நடந்த சம்பவங்கள் தான் என்றாலும் இவையெல்லாம் நமக்கு இலைமறை காய்மறையாக ஆன்மீகத்தை போதிக்கின்ற அற்புதமான ஒரு நிகழ்வுகள். ஆகவே நம்முடைய மனதை தூய்மைப்படுத்தி கொண்டு அன்றாடம் நம்மை நாம் தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். உடலை சுத்தப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய மனதை சுத்தப்படுத்தி கொண்டு பெருமாளுடைய பாதம் ஒன்றே கதி என்ற அந்த இலக்கை நோக்கி நாம் நகர்ந்தால் மனித பிறவியானது இந்த பிறவியோடு முடிந்து நாம் இறைவனோடு கலந்து விடுவோம். ஆக இந்த அருமையான கதையை மனதிலே நினைத்து கொண்டு தொடர்ந்து வருகின்ற நாட்களை இறை வழிபாட்டிலே அதிகமாக கவனம் செலுத்தி தான் என்ற மமதையை விடுவோம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.